வணக்கம் தமிழா. இன்றைக்கி நம்ம 10th ஹிஸ்ட்ரியில் இருக்கிற யூனிட் 8ல் இருக்கிற நேஷ்னலிசம் அண்ட் காந்தியன் ஃபேஸ் இந்த லெசனோட பார்ட் 2 வீடியோ தான் பார்த்துட்ருக்கோம். பார்ட் 1 வீடியோ இந்த லெசன் முடிச்சுட்டு கூட போய் பாருங்கள். ரொம்ப முக்கியமான கண்டென்ட்டை பற்றி பார்த்தோம். சாம்பரன் சத்தியாகிரகா பார்த்துருந்தோம். அடுத்து வந்து ஜெனரல் டயர்ஸ் ப்ரூட்டாலிட்டி, அடுத்து ஜாலியன் வாலாபாக், அந்த இது ரவுலட் ஆக்ட், கிலாஃபட் மூமெண்ட் இதெல்லாம் பார்த்துருந்தோம். பார்ட் 2 வீடியோ வந்து நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்னா தமிழ் என்ன பார்த்தீங்கன்னா ஒத்துழையாமை இயக்கம்னு சொல்லுவாங்க. இதை பார்த்தீங்கன்னா எப்போ ஸ்டார்ட் ஆகுது, யார் ஸ்டார்ட் பண்ணுறா எல்லாத்தையும் பார்த்துடலாம். இந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் வந்து காந்தி வந்து இனிஷியேட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இது வந்து எப்போ இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து அப்ரூவ் பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா கல்கட்டாவில் செப்டம்பர் 1920 வந்து பார்த்திங்கன்னா இந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு ஸ்பெஷல் செஷனில் வந்து அப்ரூவ் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நாக்பூர் செஷனில் பார்த்திங்கன்னா டிசம்பர் 1920 வந்து இது நடக்குது. யார் சேர்டாக இருக்கா பார்த்திங்கன்னா சி விஜயராகவாச்சாரியார். இவர் கீழே தான் இது வந்து இந்த மீட்டிங் செஷன் வந்து நடக்குது. ஓகேங்களா. இந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் என்னடா இந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டு அது என்னன்னு சொல்கிறா அப்படின்றீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, அது பெரிய இதெல்லாம் இல்லை. வெயிட் ஒரு நிமிஷம். அது வந்து என்னென்னா நான் கோஆப்ரேஷனாக தமிழ் என்ன சொன்னேன், ஒத்துழையாமை. நம்ம வந்து அவங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒத்துழையாமை இருக்கணும். அதாவது அவங்களுக்கு ஒத்துழைக்கக்கூடாது, எந்த விதத்துலையும் ஒத்துழைக்கக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து சுயமாக நாங்கள் வந்து ஆட்சி செய்யணும் அப்படின்ட்டு காந்தி விரும்புகிறாரு. எங்களுக்குன்னு தனி இந்தியா வந்து தனியாக அங்கீகரிக்கப்படணும். ஸோ இந்த இதெல்லாம் டொமினியன் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், அது வேணும். அப்போனா நம்ம வந்து தனியாக வந்து ஆட்சி பண்ணணும், பிரிட்டிஷ் கீழே நம்ம இருக்கக்கூடாது. ஸோ அவங்களுக்கு அகென்ஸ்டாக என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும். அதுதான் இந்த ஒத்துழையாமை இயக்கத்தோட நோக்கமாக இருக்குது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்திங்கன்னா எல்லா டைட்டில்ஸு, ஹானர்ஸு, எல்லா ஆஃபீஷியல் ரேங்க்கு அது எல்லாத்தையும் வந்து கொடுத்துடணும். எங்களுக்கு வேணாண்டு இப்போ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ஒரு அவார்டு கொடுத்துருக்குன்னா அந்த அவார்டெலாம் எங்களுக்கு வேணாண்டு புறக்கணிப்பு செய்யணும் அவங்க அவார்டெலாம் கொடுத்து. அடுத்து வந்து கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் வந்து ஒழுங்காக பார்ட்டிசிபேட் பண்ணாமல், கவர்மெண்ட் ஆஃபீஸில் யாராச்சும் வேலை பார்க்குறாங்கன்னா அவங்க யாருமே ஒழுங்காக ஆஃபீஸுக்கு போகாமல் இந்த மாதிரி பண்ணணும் அப்படி சொல்கிறாரு. அடுத்து வந்து இந்த லாயர்ஸு, கோர்ட்டு இது எல்லாமே ப்ரைவேட்டாக பண்ணுறாங்களோ இல்லை கவர்மெண்ட்டாக இதனாலுமே அதை வந்து ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணாமல், அதாவது ஒழுங்காக போகக்கூடாது, வேலைக்கு ஒழுங்காக போகாமல் புறக்கணிப்பு செய்கிறது. பாய்காட்னா ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் வந்து ஸ்கூல் போகாமல் புறக்கணிக்கிறது வந்து தப்பாக இருந்தாலுமே அப்போ வந்து அது சரியாக தான் இருந்திருக்கு. ஏன்னா நம்ம எதுக்கு எடுத்தாலும் ஓகேன்னு போக தான் பிரிட்டிஷ்காரங்க வந்து ரொம்ப டாமினேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக இதெல்லாம் பண்ணியிருப்பார் காந்தி. நெக்ஸ்ட்டு லெஜிஸ்லேச்சர் வந்து, அதாவது சட்டமன்றம், இது எதுக்குமே நம்ம இந்தியன்ஸ் வந்து யாருமே பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எந்த விதமான அந்த போஸ்ட்டு, மிலிட்ரி போஸ்ட்டோ இல்லைனா சிவில்னால் இப்போ நம்ம படிச்சுட்ருக்கோம்ல அந்த எக்ஸாம்ஸோ, இந்த மாதிரி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எந்த இதுவுமே கலந்து கொள்ளாமல் இருக்கிறது. ஸோ இது எல்லாமே எதுக்காகனா சுதேசி, அதாவது ஸ்வராஜ், நம்மளுக்கு பூர்ணமாக இது கிடைக்க, ஒரு சுதந்திரம் கிடைக்கிறதுக்காக இதெல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் இது எல்லாமே ஒரு கட்டத்தில் ஃபெயில் ஆகிடுது. எதுக்காக, எப்படி ஃபெயில் ஆகுது அதை பார்த்துடலாம். இது என்ன பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நோ டேக்ஸ் கேம்பெயின் அண்ட் சௌரி சௌரா இன்சிடெண்ட். நோ டேக்ஸ் கேம்பெயின் வந்து ரொம்ப முக்கியமான நிகழ்வு காந்தியோட வாழ்க்கையில். அவர் இது பண்ணக்கப்புறம் தான் நிறைய பேர் மேலே அவருக்கு மேலே ஒரு அபிப்பிராயம் வருது, ஓகே ஒரு நம்ம நாட்டுக்காக நிறையா பண்ணுறாருன்னு. ஸோ இந்த மாதிரிலாம் இது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாரு பார்த்திங்கன்னா பர்டோலியில் February 1922 வந்து இந்த நோ டேக்ஸ் கேம்பெயின் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. என்னடா இந்த நோ டேக்ஸ் கேம்பெயின்னா வரி செலுத்த மாட்டோம், உங்களுக்கு வந்து வரி செலுத்த மாட்டோம். ஸோ இந்த மாதிரிலாம் ஸ்டார்ட் பண்ணுறாரு காந்தி தான் பர்டோலியில் February 1922. இது வந்து ரொம்ப ஒரு பெரிய நேஷ்னல் லீடராக ஆக்குனதுக்கு காரணம் இதுவும் ஒன்று தான் அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இவர் வந்து அது மட்டும் இல்லாமல் பாய்காட்னா புறக்கணிப்பு செய்கிறது. யாரை பார்த்திங்கன்னா பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் வந்து இந்தியாவுக்கு வந்து வந்திருப்பாங்க, அதை வந்து புறக்கணிப்பு செஞ்சுருப்பாங்க இந்திய மக்கள் எல்லாருமே. அது வந்து ஒரு சக்ஸஸ் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சௌரி சௌரா இன்சிடெண்ட் வந்து எப்போ நடக்குது, என்னடா சௌரி சௌரா இன்சிடெண்ட் அது என்னன்னு பார்த்துலாம். பிப்ரவரியில் காந்தி வந்து நோ டேக்ஸ் மூமெண்ட் வந்து சொல்கிறாரு. அது நடந்துகிட்ருக்கையிலே அந்த டயத்திலே 5th February 1922 பார்த்திங்கன்னா சௌரி சௌராண்டு ஒரு கோரக்பூர் உத்தரப்பிரதேஷில் இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ். ஓகேங்களா. கோரக்பூர் பக்கத்தில் சௌரி சௌராண்டு ஒரு வில்லேஜ் இருக்குது, உத்தரப்பிரதேஷில் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து போலீஸுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு பஞ்சாயத்து வருது. என்ன பஞ்சாயத்து பார்த்திங்கன்னா
ஏதோ ஒரு வாக்குவாதத்தில் போலீஸ் ஸ்டேஷனை வந்து எரிச்சிடுறாங்க பொதுமக்கள். எத்தனை பேர்னா 22 போலீஸ் ஆஃபீஸர் வந்து இறந்துடுறாங்க அந்த இன்சிடெண்ட்டில். இதனால் காந்தி என்ன பண்ணுறாரு, இமீடியட்டாக அவர் ஆரம்பித்த அந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணிடுறாரு. ஏன்னா அவர் ஸ்டார்ட் பண்ணதுனால அதோடைய பின்விளைவுக்கு தான் இதாக இருக்குது. ஏன்னா மக்களுக்கும் போலீஸுக்கும் டேக்ஸ் கட்ட மாட்டோம் அப்படின்ட்டு என்ன பிரச்சனை வந்திருக்கும், ஒழுங்காக கட்டுங்க அந்த மாதிரிலாம் பேசியிருப்பாங்க. ஸோ இது பிடிக்காமல் மக்கள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, எரிச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் நடந்திருக்கும். ஸ்வராஜிஸ்ட், அதாவது காங்கிரஸ் வந்து அந்த டயத்தில் வந்து 2 குரூப்பாக இருந்திருக்காங்க. அவங்களுக்குள்ளே காங்கிரஸ் ஒன்று தான், ஆனால் அப்பயே 2 குரூப்பாக ப்ரோ சேஞ்சஸ் நோ சேஞ்சஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு சில காங்கிரஸ் பேரில் வந்து யார் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, மோட்டிலால் நேரும் சிஆர் தாஸையும் ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க ஒரு குரூப்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம வந்து எலெக்ஷன்லாம் கண்டக்ட் பண்ணுவோம், லெஜிஸ்லேஷனாக சட்டமன்றம் எல்லாத்துலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணுவோம், அங்கே போயிட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கூடயே போயிட்டு அவங்கள அப்புறமேல் மாற்றுவோம், நம்ம அப்புறமேல் சுதந்திரம் வாங்கிக்கிடுவோம், அவங்க கூடயே போயிட்டு அவங்கள எதிர்ப்போம், அந்த மாதிரி சொல்கிறது இது ஒரு கேங்கு. மோட்டிலால் நேரும் சிஆர் தாஸும். ஓகேங்களா, அந்த பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, மோட்டிலால் நேரு, சிஆர் தாஸ். சிஆர் தாஸ்னால் என்ன பார்த்தீங்கன்னா சித்தரஞ்சன் தாஸ். ஓகேங்களா, அவங்க 2 பேரும் இது பண்ணுறாங்க. டயார்கி கீழே இருப்போம். டயார்கினா இரட்டை ஆட்சின்னு சொல்லுவாங்க. பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டும் இருக்கும், இந்தியன் கவர்மெண்ட்டும் இருக்கும், அது கீழே நம்ம இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள வந்து ப்ரோ சேஞ்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி கேட்டகரி பீப்புள்ஸ் வந்து ப்ரோ சேஞ்சஸ் சொல்லுவாங்க. இன்னொரு சில பேர் பார்த்திங்கன்னா காந்தி மாதிரியே, வல்லபாய் பட்டேல் மாதிரியே, ராஜாஜி மாதிரியே நோ சேஞ்சஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து என்னென்னா, இல்லை பிரிட்டிஷ் போனோம், நாங்கள் தனியாக ஆட்சி பண்ணணும், நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்லாம் ஃபாலோ பண்ணுவோம், உங்களுக்குலாம் ஒத்துழைக்க மாட்டோம், சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட்லாம் ஃபாலோ பண்ணுவோம், அந்த மாதிரி சொல்கிறவங்க ஒரு கேங்கு. அது காந்தியோட வழியை பின்பற்றுறவங்க. அவங்க வந்து என்ன நோ சேஞ்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது மத்தியில் இந்த டிஸ்பைட், அதாவது இந்த அப்போசிஷன் 2 பேருக்குமே கருத்து வேறுபாடு இருக்கிற மத்தியிலையுமே இந்த சிஆர் தாஸும் மோட்டிலால் நேரும் சேர்ந்து ஸ்வராஜ் பார்ட்டி வந்து ஜனவரி 1ஆம் தேதி 1923 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இதுக்கு நடுவில் ஸ்வராஜ் பார்ட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டயார்கினா என்னன்னு சொல்லியிருப்பாங்க இந்த பாக்ஸில். டயார்கினா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டூயல் கவர்மெண்ட்டு. இது வந்து அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1990 வந்து ரிலீஸ் ஆச்சு. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்னால தான் அந்த ரவுலட் ஆக்ட்லாம் வந்துச்சு. அந்த ஆக்டில் தான் இந்தியாவுக்கு வந்து முழு சுதந்திரம் இல்லாமல் 2 இரட்டுரை ஆச்சு, நாங்களும் ரூல் பண்ணுறோம், நீங்களும் வேணால் ரூல் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி சொல்லிவிட்டு, ஆனால் நம்மளை டம்மியாக வச்சுருப்பாங்க. இந்தியன்ஸ் வந்து டம்மியாக ரூல் பண்ணுறதுக்கு, பேரளவில் ரூல் பண்ணுறதுக்கு வச்சுருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 ரிசர்வ்டு அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ட் சப்ஜெக்ட்னு 2 தான் அப்போ வந்து கொடுத்துருப்பாங்க. ரிசர்வ்டு வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, அதாவது பிரிட்டிஷ்கிட்ட வந்து பவர் இருந்திருக்கும். அந்த ரிசர்வ்டு சப்ஜெக்ட் என்னென்ன பார்த்திங்கன்னா ஃபினான்ஸு, டிஃபென்ஸு, போலீஸு, ஜஸ்டிஸு, லேண்ட் ரெவன்யூ, இது எல்லாமே பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு அத்தாரிட்டி இருக்கும். ட்ரான்ஸ்ஃபர்டு சப்ஜெக்ட் வந்து லோக்கல் கவர்மெண்ட், அதாவது நம்ம இந்தியன்ஸ் இருக்காங்களா, ஸோ அவங்களுக்கு எந்த இதில் பவர் இருக்கும் பார்த்தீங்கன்னா எஜுகேஷனு, பப்ளிக் ஹெல்த்து, பப்ளிக் ஒர்க்கு, அக்ரிகல்ச்சரு, ஃபாரஸ்ட் அண்ட் ஃபிஷரிஸ், இது எல்லாமே இவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் சப்ஜெக்டில் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எந்த இயர் வரையும் இது வந்து இதில் நடைமுறையில் இருக்குது பார்த்தீங்கன்னா 1935 வரையும் தான் இருக்குது. அதுக்கப்புறம் 1935 த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 ஒன்று ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இது மாறி இருக்கும், இந்த டயார்கி ஃபார்ம் வந்து மாறி இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வராஜ் பார்ட்டி வந்து ஆரம்பித்தாங்களே, இது பார்த்திங்கன்னா டிக்ளைன் ஆயிடுச்சு, அதாவது வலுவு இழந்து போயிடுச்சு. எதனால பார்த்தீங்கன்னா இந்த சிஆர் தாஸ்ன்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, சித்தரஞ்சன் தாஸ், இவர் வந்து இறந்து போனதுக்கப்புறம் அவங்களுடைய பார்ட்டி வந்து பெருசாக ஒன்றும் ஹைப் ஆகலை, சும்மாவே நார்மலாக சிம்பிளாக போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் பெங்காலில் இருக்கவங்களாம் அந்த ட்ரான்ஸ்ஃபர்டு சப்ஜெக்ட், ரிசர்வ்டு சப்ஜெக்ட் இது எல்லாமே ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. எங்களுக்குலாம் இதெல்லாம் வேணாப்பா, நாங்கள் ஒன்றும் எதுவுமே பார்ட்டிசிபேட் பண்ணல அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ரோக்ராம் ஆஃப் காந்தி. இதில் என்ன கொடுத்துருக்கு மட்டும் நான் சொல்கிறேன், நான் ரீட் பண்ணால உங்களுக்கு ஒரு கண்டென்ட் மட்டும் சொல்லிடுறேன். காந்தி வந்து என்ன சொல்கிறாருன்னா, எல்லார்ட்டையும் மக்கள்கிட்ட போய் அந்த காங்கிரஸில் இருக்கிற பார்ட்டி எல்லாமே போய் பேசணும். என்ன பேசணும் பார்த்தீங்கன்னா, காதி ட்ரெஸ் இருக்குல்ல, காதி ஆடைகள் அதெல்லாமே நம்ம ப்ரொமோட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஹிந்து முஸ்லீம் யுனைட்டியை வந்து நம்ம வந்து இன்னும் ப்ரொமோட் பண்ணணும், 2 பேரும் ஒற்றுமையாக இருக்கணும், அதுக்கு தான் பிரிட்டிஷுக்கு அகேன்ஸ்டாக இருக்கும் அது சொல்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அன்டச்சபிலிட்டி வந்து அவாய்ட் பண்ணணும், தீண்டாமையை வந்து ஒழிக்கணும். இது 3 தான் நம்மளுடைய பெரிய நோக்கமாக இருக்குது. இது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ரோக்ராம் மாதிரியே நீங்கள் பண்ணுங்கன்னு காங்கிரஸ் மெம்பர்ஸ்கிட்ட வந்து சொல்கிறாரு. எல்லா காங்கிரஸ் மெம்பரும் இதை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா ஸ்பின்னர் அசோசியேஷன் வந்து 1925 வந்து காந்தியினால் திறக்கப்படுது. இது வந்து இயர்லாம் கொடுக்கல, நான் வந்து
வேறு இதில் ரெஃபர் பண்ணி சொல்கிறேன். ஆல் இண்டியா ஸ்பின்னர் அசோசியேஷன் வந்து காந்தினால் 1925 ஆண்டு வந்து ஸ்டார்ட் பண்ணப்படுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாய்காட் ஆஃப் சைமன் கமிஷன். இது வந்து நிறைய ரிப்பீட்டட் கொஷின் வரும் இந்த சைமன் கமிஷனில். என்னடா அந்த சைமன் கமிஷன்? பாய்காட்னா புறக்கணிப்பு. சைமன் கமிஷன் வந்து சைமன் என்ற ஒரு ஆளோட தலைமையில் ஒரு கமிஷன் நடக்குது. அதுதான் சைமன் கமிஷன் சொல்லுவோம். இவருடைய ஃபுல் நேமு சர் ஜான் சைமன் சொல்லுவாங்க. 8th November 1927 பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ஒன்று அனௌன்ஸ் பண்ணுது. இந்தியன் ஸ்டாட்யூட்டரி கமிஷன் வந்து அப்பாயிண்ட் பண்ணணும். அதுக்காக மெம்பர்ஸ் வந்து யார் ஹெட்டில் வந்து யார் தலைமையில் நடக்குது பார்த்தீங்கன்னா சர் ஜான் சைமன் அவர் தலைமையில் நடக்குது இந்த கமிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கமிஷனில் பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸே இல்லை. 7 பேர் கொண்ட குழு நடக்குதுல்ல, அந்த 7 பேருமே பிரிட்டிஷ்காரங்க தான். ஒரு ஆள் கூட இந்தியன்ஸ் இல்லை. ஸோ இது வந்து ரொம்ப மக்களுக்கு வந்து ரொம்ப வருத்தம் தெரிவிக்கிற வகையில் இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா நம்ம சட்டத்தை ஏற்றவே நம்ம இந்தியன்ஸ் இல்லாமல் எல்லாருமே பிரிட்டிஷ்காரங்களாக இருந்தால் என்ன நியாயம் அந்த மாதிரிலாம் பேசி ஒரு புறக்கணிப்பு பண்ணணும்னு பண்ணுறாங்க. அதுதான் பாய்காட் ஆஃப் சைமன் கமிஷன் சொல்கிறாங்க. சைமன் கமிஷன் வந்து எந்த டயத்தில் நடக்குது பார்த்தீங்கன்னா 1928. சரியாக புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம 1927 வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண தான் பார்த்தோம். சைமன் கமிஷன் எப்போ வந்துச்சு பார்த்தீங்கன்னா 1928. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது வந்து புக்கில் இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோ பேக் சைமன் தான் அதோடைய ஸ்லோகனாக இருக்குது. சைமனே வெளியே போ அந்த மாதிரி இருக்கும் தமிழில். ஓகேங்களா, இதுதான் அந்த ஃப்ளாகு ஸ்லோகன்லலாம் எழுதியிருப்பாங்க. இந்த டயத்தில் தான் லாகூரில் பார்த்தீங்கன்னா லாலா லஜ்பத் ராய் வந்து சீரியஸாக வந்து அடித்து துன்புறுத்தப்பட்டிருப்பார். லாலா லஜ்பத் ராய் அடித்து துன்புறுத்தப்பட்டு கொஞ்ச நாள் அவர் வந்து இறந்து போயிடுவார். இந்த இதில் தான் சைமன் கமிஷனில் தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேரு ரிப்போர்ட். என்ன நேரு ரிப்போர்ட் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த சைமன் கமிஷன் வந்து எதுக்காக வருது? இந்தியன் ஸ்டாட்யூட்டரி கமிஷன் சட்ட ஆணையம் அது நிறைவேற்ற தான் வருது. இது வந்து நம்ம புறக்கணிச்சிட்டோம். அதனால் இப்போ நேரு ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா நம்மளே இந்தியன்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு கான்ஸ்டிடியூஷன் வந்து உருவாக்கி கொடுப்போம், டிராஃப்ட் பண்ணி கொடுப்போம் அந்த மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஆல் பார்ட்டி கான்ஃபரன்ஸ் வந்து எல்லா பார்ட்டியும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்டியுமே 1928 வந்து ஒன்று சேர்றாங்க. எதுக்காகனா ஒரு மெயினான மோட்டிவ் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா வந்து ஃப்ரேம் பண்ணணும். இவங்களுக்கு சைமனுக்கு அகெயின்ஸ்டாக நம்மளே ஃப்ரேம் பண்ணி நம்ம கொடுப்போம் நம்ம இந்தியாவுக்கு, அந்த மாதிரிலாம் ஒரு கூட்டணி போடுறாங்க. யார் தலைமையில் யார் வந்து அந்த கமிட்டியோட லீடராக இருக்கா பார்த்தீங்கன்னா மோட்டிலால் நேரு. ஓகேங்களா, அவர் தான் லீடராக இருக்கார். இவங்க வந்து ஒரு பிரின்சிபல்ஸ் கான்ஸ்டிடியூஷன் வந்து டிராஃப்ட் பண்ணுறாங்க அப்போ. ஓகேங்களா, அது வந்து அந்த ரிப்போர்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நேருஸ் ரிப்போர்ட்டுன்னு சொல்கிறாங்க. அந்த டிராஃப்ட் பண்ண அந்த கமிட்டியோட ரிப்போர்ட் இருக்குல்ல, அந்த கமிட்டி ரிப்போர்ட் வந்து நேரு ரிப்போர்ட் சொல்கிறாங்க. இந்த நேரு ரிப்போர்ட்டோட செக்ரட்டரி யார் பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. ஓகேங்களா, இந்த மொத்தமாக இது வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டுப்பா. ஜவஹர்லால் நேரு தான் அந்த செக்ரட்டரியாக இருக்கார் இந்த நேரு ரிப்போர்ட்டோட. என்ன அந்த ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க, என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா டொமினியன் ஸ்டேட்டஸ் ஃபார் இந்தியா. அதாவது டொமினியன் ஸ்டேட்டஸ்னால் நம்ம இந்தியா வந்து சுயமாக இருக்கிறதுக்குரிய ஒரு ஸ்டேட்டஸ் அது. நெக்ஸ்ட்டு வந்து சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சரில் வந்து எலெக்ஷன் நடக்குதுல்ல, ஸோ அதுக்கு வந்து மிக்ஸ்டு ஃபார்மில் எலக்டோரேட் வந்து இருக்கணும் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ரிசர்வேஷன் சீட் வந்து முஸ்லீம்ஸ்க்கு வந்து எந்த இடத்துல அவங்க மைனாரிட்டியாக இருக்காங்களோ அந்த இடத்துல ரிசர்வ் பண்ணி கொடுக்கணும். அதே மாதிரி ஹிந்துஸ் வந்து எந்த இடத்துல வந்து மைனாரிட்டியாக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல சீட் ரிசர்வ் பண்ணி கொடுக்கணும். ஹிந்துஸ் வந்து நார்த் வெஸ்டர்ன் ஃப்ரான்டியர் அதாவது பாகிஸ்தான் சைடு அந்த சைடு வந்து கம்மியாக இருப்பாங்க. ஸோ அங்கே வந்து ஹிந்துஸுக்கு வந்து ரிசர்வ் பண்ணி கொடுக்கணும் இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் வந்து எல்லாத்துக்கும் அதாவது 18 வயசு வந்தோடனே ஓட்டு போடுற உரிமை அதெல்லாம் கொடுக்கப்படணும் அதெல்லாம் சொல்கிறாங்க. ஜின்னா இப்போ தான் புது கான்செப்ட் புது ஆள் வராப்பில் ஜின்னா இவர் வந்து ரொம்ப முக்கியமான ஆள் முஸ்லீம்ஸ் அந்த இதுக்காக. என்ன பார்த்தீங்கன்னா இவரும் அந்த ரிசர்வேஷனை பற்றி சொல்லியிருப்பார். ஒரு அமெண்ட்மெண்ட் வர சொல்லியிருப்பார். அமெண்ட்மெண்ட்னா சீர்திருத்தம், அவங்க சொன்னதில் வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணணும்னு சொல்லுவார். என்ன சொல்லுவார் பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் ஓகே தான், இருந்தாலும் எங்களுக்கு 1/3 ஆஃப் சீட்டு வந்து முஸ்லீம்ஸுக்கு வந்து கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறாரு. 1/3 ஆஃப் சீட் வந்து கொடுத்துடணும் சொல்கிறாரு. இதை வந்து யார் சப்போர்ட் பண்ணுறா பார்த்தீங்கன்னா டெச் பகதூர் சப்ரு. இவர் வந்து முகமது ஜின்னா வந்து சப்போர்ட் பண்ணுவார். ஓகேங்களா, டெச் பகதூர் சப்ரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன அந்த இதை வந்து பாயிண்ட் வந்து யாருமே அந்த காங்கிரஸில் அக்செப்ட் பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் இவர் சொன்னது வந்து ஆல் பார்ட்டி கான்ஃபரன்ஸ்லையும் டிஃபீட் பண்ணிட்டாங்க. இதனால் ஜின்னா என்ன சொல்கிறாருன்னா ஒரு 14 பாயிண்ட் வந்து கொண்டு வர்றாரு, ரெசல்யூஷன் வந்து கொண்டு வராரு. ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வராரு, அதுக்கு பேர் வந்து ஜின்னாஸ் 14 பாயிண்ட்னு சொல்லுவாங்க. ஜின்னா கொண்டு வந்து ரெசல்யூஷன் பேர் அதையுமே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இவர் வந்து எதுக்கு ஒரு அம்பாசிடராக திகழ்ந்தார்னா ஹிந்து முஸ்லீம் அது யூனிட்டி ஒற்றுமைக்காக இவர் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஆளாக
திகழ்ந்தார். ஆனால் எப்போ இவருடைய பாயிண்ட்லாம் நிராகரிக்கப்பட்டதோ அப்போ இருந்து போங்கடா அவங்க பேச்செல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, நான் தனியாகவே போய்க்கிறோன்ட்டு முஸ்லீம் வந்து தனி கண்ட்ரியாக வேணும், செப்பரேட் நேஷன்ஸ் வேணும் முஸ்லீம்காக அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் போராடி கடைசியாக வாங்கிடுவாப்புல. ஸோ ஒற்றுமையாக இருந்த ஒரு அம்பாசிடரை வந்து இப்படிலாம் வெறியேற்றி எதுவுமே அவர் சொன்னது எதுவுமே அக்செப்ட் பண்ணாமல் இருந்தனால அவர் வந்து தனியாகவே ஒரு ஸ்டாண்ட் எடுத்து மாறிடுவார் அவருடைய கொள்கையிலேருந்து. இதுதான் மெயினான ரீசனு பாகிஸ்தான் வந்து பிரியறதுக்கு. ஏன்னா அவர் இருந்திருந்தால் நேரம் ஒற்றுமையாக தான் இருந்திருப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் ஃபார் பூர்ண ஸ்வராஜ் அண்ட் லான்ச் ஆஃப் சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட். ஓகேங்களா, என்ன ஸ்ட்ரகிள்? பூர்ண ஸ்வராஜ்னா என்ன அப்படி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சுதந்திரம் கிடைக்கிறது தான் பூர்ண ஸ்வராஜ்னுவாங்க. சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட் வந்து எப்படி லான்ச் பண்ணாங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா, காங்கிரஸ் செஷன் வந்து லாகூரில் டிசம்பர் 1928 நடக்குது. அப்போ ஜவஹர்லால் நேரு தான் பிரசிடெண்ட்டாக இருக்கார். அவர் வந்து பூர்ண ஸ்வராஜை வந்து டிக்ளேர் பண்ணுறாரு கோலாக. நம்மளுடைய கோல் வந்து பூர்ண ஸ்வராஜ் தான். அது வந்து எப்போனா 1929 டிக்ளேர் பண்ணுறாரு. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து 1920 வந்து என்ன பண்ணியிருக்கோம், அந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டை அக்செப்ட் பண்ணியிருக்கோம். 1929 அந்த பூர்ண ஸ்வராஜ் வந்து கோலாக டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, பார்ட் 1 அது பார்த்துருப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் நம்ம யாருமே பங்கு பெறக்கூடாது, நம்ம வந்து சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட் வந்து லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இவங்க வந்து இந்த பர்சன்ஸ் இந்த ஜவஹர்லால் நேரு இந்த டயத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா 26 ஜனவரி 1930 வந்து அவங்களே இண்டிபெண்டன்ஸ் டேவாக டிக்ளேர் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா, டிக்ளேர் பண்ணிக்கிட்டு பூர்ண ஸ்வராஜ் வந்து அட்டைன் பண்ணிட்டோம் அந்த மாதிரி சொல்லிக்கிறாங்க. டேக்ஸ் இனிமேல் நாங்கள் பே பண்ண மாட்டோம். ஸோ இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து காந்தியை கூப்பிட்டு காந்தி தலைமையில் வந்து இதை வந்து லான்ச் பண்ணுவோம் அந்த மூமெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதுதான் அதில் நடக்குது. நெக்ஸ்ட்டு சால்ட்டு சத்தியாகிரகா, உப்பு சத்தியாகிரகம் சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா இதுபடி என்ன சொல்கிறாங்க, லார்ட் ஐர்வின் ஒருத்தர் இருப்பார், வைஸ்ராயாக இருப்பார். ஸோ அவர்கிட்ட வந்து டிமாண்ட் வைக்கிறாங்க, எங்களுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணணும்னு டிமாண்ட் வைக்கிறாங்க. என்னென்னா இந்த 31 ஜனவரி 1930 இதெல்லாம் பண்ணிடணும்னு சொல்கிறாங்க. என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சரு ஆர்மிக்கு நீங்கள் செலவு பண்ணுறதை ரெடியூஸ் பண்ணணும், 50% ரெடியூஸ் பண்ணணும். சிவில் சர்வீஸுக்கு நீங்கள் செலவு பண்ணுற காசை அவங்க டேக்ஸ் தானே, மக்களுடைய டேக்ஸ் தானே, ஸோ அதெல்லாம் ரெடியூஸ் பண்ணணும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து மது விலக்கு, அப்பயே பாருங்கள் இந்த பாயிண்ட்லாம் மது ஒழிப்பு வந்து அப்பயே இருக்கணும், டோட்டலாக எல்லா லிக்கர்ஸும் வந்து ரெடியூஸ் பண்ணணும்னு அப்பயே சொல்லியிருக்காங்க. இன்னமும் அதே டைலாக் தான் ஓடிட்டுருக்கு. ரிலீஸ் ஆஃப் ஆல் பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ், எல்லா பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸையுமே ரிலீஸ் பண்ணணும், மக்களுக்காக போராடி போனவங்க எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. 50% லேண்ட் ரெவன்யூ வந்து அதாவது நில வரியை வந்து குறைக்கணும்னு சொல்கிறாங்க 50%. அடுத்து சால்ட்டு, உப்புக்கெலாம் டேக்ஸ் போட்டுட்ருப்பாங்க. அப்போ வந்து உப்பு வந்து ரொம்ப தேவையான பொருள், அதுக்கும் டேக்ஸ் போட்டு இப்போ வேணாம் இருக்கட்டும். ஓகே, அந்த டேக்ஸ்லாம் வந்து எப்படி போட்டிருக்காங்க அதெல்லாம் ஒழிக்கணும் அந்த மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்காங்க. ஓகேங்களா, இதுதான் இந்த சால்ட் சத்தியாகிரகால லார்ட் ஐர்வின்ட்டு சொன்னது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வைஸ்ராய் வந்து ஒழுங்காக பேச்சை கேட்கல. இதெல்லாம் சொல்லியிருக்கோம், ஏதாச்சும் ஒன்றாச்சும் அவர் ஓகே பண்ணியிருக்கலாம். எதுவுமே ஓகே பண்ணாதப்போ காந்தி வந்து இது செட் ஆகுதுப்பா, நம்ம சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட் வந்து அனௌன்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து அவர் தங்கியிருந்த அந்த சபர்மதி ஆசிரமம் தங்கியிருந்தாப்புல அங்கேருந்து கிளம்பிடுவார். எப்போ கிளம்புவார் பார்த்தீங்கன்னா 12 மார்ச் 1930 இந்த டயத்தில் வந்து காந்தி அங்கேருந்து ஒரு 78 அவருடைய ரூம்மேட்ஸ்னு சொல்ல முடியாது, அவர் கூட இருந்து 78 நபர்களை சேர்த்து அவர் நடக்க ஆரம்பிக்கிறாரு. எங்கே நடக்கிறாரு அது பார்க்கலாம். அவர் நடக்கையே வந்து அவர் கூட நிறைய பேர் வந்து சேர்றாங்க, நாங்களும் உங்கள் கூட சேர்றோம், நாங்களும் உங்களுக்கு கூட ப்ரொட்டஸ்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஆயிரக்கணக்கான பேர் அவர் கூட சேர்ந்து எங்கே நடந்து போகிறாங்க, எப்போ போகிறாங்க பார்த்தீங்கன்னா அவர் 61 வயசில் நடக்கிறாரு. எவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா 24 நாள் நடக்கிறாரு. எவ்வளோ மைல்ஸ் பார்த்தீங்கன்னா 241 மைல்ஸு 61 வயசில் தலைவர் நடக்கிறாப்புல. எங்கே போகிறாரு பார்த்தீங்கன்னா தண்டிக்கு போகிறாரு. நம்ம நிறைய படத்தில் பார்த்துருப்போம், தண்டிக்கு காந்தி போனார், உப்பு எடுக்க அந்த மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க பழைய படத்துலலாம். ஸோ அதுக்கு போகிறாரு. எதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த சால்ட் லாவை பிரேக் பண்ணுறதுக்காக. நம்மளே போய் எடுத்துகிட்டு மக்களாக போய் திரண்டு போய் எடுத்தோம்னா என்ன பண்ண போகிறாங்கன்ட்டு
போயிருப்பார். எப்போ ரீச் ஆகிறாரு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 5ஆம் தேதி 1930 வந்து ரீச் ஆகிறாரு. மார்ச் 12ஆம் தேதி போயிருப்பார். ஸோ 24 நாள். அடுத்த நாள் மார்னிங் பார்த்தீங்கன்னா அந்த சால்ட் லா வந்து பிரேக் பண்ணிடுறாரு, டேக்ஸ் கட்டுறதுக்கெலாம் இல்லாமல். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சால்ட் லா இன் ப்ரொவின்ஸ், அதாவது ப்ரொவின்ஸில் என்னென்ன சால்ட்லாம் நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ப்ரொவின்ஸ்னால் மாகாணங்கள். தமிழ்நாடுல இது யார் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா ராஜாஜி இருக்கார்ல, ஸோ அவர் வந்து இதே மாதிரியே திருச்சியிலேருந்து வேதாரண்யம் வரையும் நடந்து போய் அவர் இந்த சால்ட் லா வந்து பிரேக் பண்ணுறாரு. அதே மாதிரி கேரளா, ஆந்திரா, பெங்கால் எல்லா இடத்துலையும் நடக்குது. மெயினாக நார்த் வெஸ்டர்ன் ஃப்ரான்டியர் ப்ரொவின்ஸ் அங்கே பார்த்தீங்கன்னா அது பாகிஸ்தான் சைடு, ஃபுல்லாக பாகிஸ்தானில் இந்தியன் பாகிஸ்தான் அப்போ இருந்தது. கான் அப்துல் கஃபர் கான் இவர் இருக்கார்ல, ஸோ இவர் வந்து ரொம்ப மெயினான ஆள். இவர் வந்து அந்த சால்ட் சத்தியாகிரகா வந்து லீட் பண்ணுறாரு நார்த் வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸில். இவர் வந்து இந்த குடாய் கிட்மட்கார் இந்த ஒரு ஆர்கனைசேஷன் வந்து நடத்துகிறாரு. இது வந்து ரெட் ஷர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து சர்வெண்ட் ஆஃப் காட். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா குடாய் கிட்மட்கார் வந்து மீனிங் என்னென்னா சர்வெண்ட் ஆஃப் காட். இது வந்து இல்லை, நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க வேணும்னா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஆக்ட் வந்து 1865 வந்து கொண்டு வராங்க. இதுபடி பார்த்தீங்கன்னா யாருமே உள்ளே என்ட்ரி ஆகக்கூடாது, அதாவது ஃபாரஸ்ட் டுவெல்லர்ஸு வேறு யாருமே அந்த மரக்கட்டை இல்லைனா உள்ளே இருக்கிற ஃபாரஸ்ட்குள்ளே தேவையான பொருளை எதுவுமே எடுக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் கொண்டு வராங்க 1865. நெக்ஸ்ட்டு 1878 பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஓனர்ஷிப் ஆஃப் த ஃபாரஸ்ட் வந்து யாருன்னா ஸ்டேட்டு தான், அந்த மாநிலம்தான் அந்த இருக்கக்கூடிய அந்த காடுகளுக்கு ஓனராக இருக்காங்க, அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் மெயினானது என்னன்னு பார்த்தீங்கன்னா அல்லூரி சீதாராம ராஜு இன் ரேம்பா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் இதுக்கு அந்த கரப்டட் அஃபீஷியல்ஸுக்கு அகேன்ஸ்டாக ஃபைட் பண்ணியிருப்பார். ஸோ அந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு மெயினான காரணம் இந்த அல்லூரி சீதாராமன் ராஜு. ஓகேங்களா. ரொம்ப குழப்பிக்க வேணாம், தேவையான பாயிண்ட்டு. அல்லூரி சீதாராமன் ராஜு வந்து அந்த கரப்டட் அஃபீஷியல்ஸுக்கு அகேன்ஸ்டாக வந்து ஃபைட் பண்ணியிருப்பாருன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த காந்தி வந்து அந்த நைட் என்ன பண்ணுறாங்கன்னா அவர் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. எப்போ பார்த்தாலும் காந்தியை வந்து என்ன பண்ணாலும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இரவு தான் ஜெயிலுக்கு வந்து அவரை அனுப்பி வச்சுருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அதர் லீடர்ஸ் எல்லாம் இருக்காங்களே அந்த நார்த் வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸில் கான் அப்துல் கஃபர் கான் சொல்லியிருப்பேன்ல, ஸோ அவருமே அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் அவங்களோட மெயின் நோக்கம் எதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க, இந்த சத்தியாகிரகா பண்ணுறாங்கன்னா மெயின் பாயிண்ட்டு லிக்வர் ஷாப்பு, சரக்கு கடை, அதாவது மதுபான கடைகளை வந்து ஒழிக்கணும். டேக்ஸ் வந்து நாங்கள் பே பண்ண மாட்டோம், சால்ட் லா வந்து எங்களுக்கு வேணாம், அடுத்து வந்து ஃபாரஸ்ட் லாவும் எங்களுக்கு இதெல்லாம் இந்த லா நீங்கள் போட்டது எங்களுடைய நாடு எங்கள் உரிமை அந்த மாதிரிலாம் சொல்லி இது பண்ணியிருப்பாங்க. அதுதான் இது மெயினாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வந்து எங்கே நடக்குது பார்த்தீங்கன்னா லண்டனில் நவம்பர் 1930 நடக்குது. ஸோ மெயினான பாயிண்ட்டு நவம்பர் 1930 ஃபஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸு. யார் பிரைம் மினிஸ்டராக இருப்பா, பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா ராம்சே மெக்டொனால்டு. ஓகேங்களா. இவர் தான். காங்கிரஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல, ஏன்னா அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டு வச்சுருக்காங்களே இந்த சால்ட் சத்தியாகிரகனால. 1930 தான் நடக்குது. அந்த டயத்தில் வந்து காங்கிரஸ் லீடர் காந்தி எல்லாருமே ஜெயிலில் இருந்தனால அவங்களால அட்டன் பண்ண முடியல. ஸோ அது வந்து ஏதோ கன்க்ளூஷன் இல்லாமல் அந்த ஃபஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் முடிஞ்சிருது. காந்திக்கும் ஐர்வினுக்கும் ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க, அதுதான் இந்த காந்தி ஐர்வின் பேக்ட்னு சொல்கிறாங்க. என்ன பார்த்தீங்கன்னா மார்ச் 5ஆம் தேதி 1931 வந்து இந்த இது போடுறாங்க. இந்த ஒப்பந்தத்துப்படி என்னென்னா பொலிட்டிக்கல் ப்ரிசனர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிடுறோம், வயலன்ஸ் எதுவுமே பண்ணாத பொலிட்டிக்கல் ப்ரிசனர்ஸை ரிலீஸ் பண்ணிடுறோம். அதாவது எந்த விதமான சண்டை போடாமல் சும்மா அரெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்களே அந்த காந்தி மாதிரி ஆள்லாம், அவங்களெல்லாம் நாங்கள் ரிலீஸ் பண்ணிடுறோம்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த சால்ட் வந்து நீங்கள் கன்சியூம் பண்ணிக்கலாம், எந்த விதமான டேக்ஸ் போட மாட்டோம்னு ஒப்பந்தம் ஐர்வின் வந்து சொல்கிறாரு. அதனால் இப்படிலாம் சொன்னனால காந்தி என்ன சொல்கிறாருன்னா அந்த காங்கிரஸ் பார்ட்டி என்ன சொல்லுதுன்னா சஸ்பெண்ட் பண்ணி வைக்கிறாங்க அப்போதைக்கு. அந்த சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் வந்து நாங்கள் இப்போ ஓகே நீங்கள் சொல்கிறனால நாங்கள் ஃபாலோ பண்ணலைன்னு சொல்லிட்டு கான்ஃபரன்ஸும் அட்டன் பண்ணுறாங்க. செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸை அட்டன் பண்ணுறாங்க. ஓகேங்களா. எப்போ இந்த ஒப்பந்தம் போடப்படுதுன்னா 5th மார்ச் 1931. எப்போ அவங்க செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணுறாங்கன்னா 7th செப்டம்பர் 1931 அட்டன் பண்ணுறாங்க. காந்தி வந்து அக்செப்ட் பண்ணிட்டாரு. இருந்தாலும் அங்கே வந்து ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வராங்க, செப்பரேட் எலக்டோரேட்ஸ் ஃபார் மைனாரிட்டிஸு.
அதாவது மைனாரிட்டி பீப்புளுக்குன்னு தனியாக எலெக்ஷன் நடக்கணும்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து காந்தி வந்து ஒத்துக்கலை. இது வந்து எனக்கு பிடிக்கலப்பா, இந்த பாயிண்ட் எனக்கு பிடிக்கல. ஸோ வந்து இந்த ஒழுங்காக வந்து கன்க்ளூஷனே சொல்லாமல் வித்தவுட் எனி ரிசல்ட்டு இந்த செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் முடிஞ்சிடும். அவங்க என்ன சொல்லுவாங்க, செப்பரேட் எலக்டோரேட் வந்து கொண்டு வரணும் மைனாரிட்டிஸுக்குண்டு அந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் சொல்லுவாங்க. காந்தி வந்து அக்செப்ட் பண்ணாமல் அது கிளம்பி வந்துருவாப்பில். நெக்ஸ்ட் வந்து ரினியூவல் ஆஃப் சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட்டு. இந்த சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட் வந்து வந்தோடனே காந்தி வந்து ரிட்டன் வந்துருவாப்பில் இந்தியாவுக்கு வந்தோடனே, வாங்க திருப்பி நம்மளுடைய நம்ம பேச்சை கேட்க மாட்டுறாங்க பிரிட்டிஷ்காரங்க, ஸோ நம்ம வந்து பழையபடி நம்ம சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட்டை ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவார். ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா திருப்பி அவரை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க 4th January 1932. ஓகேங்களா. மார்டியல் லா, அதாவது இராணுவ படையை வந்து இராணுவ ஆட்சியை வந்து சட்டம் வந்து கொண்டு வந்துடுவாங்க அந்த டயத்தில். ஏன்னா அவர் வந்து மக்கள் எல்லாமே கொந்தளிச்சு பிரிட்டிஷுக்கு அகேன்ஸ்டாக இருக்கையில் இந்த லா வந்து கொண்டு வந்தால் தான் கரெக்டாக இருக்கும்னு கொண்டு வந்துடுவாங்க. யாரெல்லாம் அகேன்ஸ்டாக இருக்கவங்களோ அவங்கள பூரா சப்ரஸ்னால் அவங்கள வெளியில் வரவிடாமல் பண்ணுறது, அவங்கள அடக்கி இது பண்ணுறது சொல்லுவாங்களே. ஸோ அதுதான். நெக்ஸ்ட்டு 3rd ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடக்குது. அது எப்போனா 17th November to 24th December 1932. அப்பயுமே காங்கிரஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலை. ஏன்னா அவங்க வந்து சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட்டை திருப்பியும் கையில் எடுத்துட்டாங்களே. அதனால் 3rd ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வந்து அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலை. சரிங்களா. இப்போ வந்து உங்களுக்கு நான் நடத்திட்டுருக்கேன், புரியுதான்னு தெரியல. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ரொம்ப புரிகிற மாதிரி டெப்த்தாக தான் சொல்லிகிட்ருக்கேன். ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பாருங்கள். மேலே வந்து குவாலிட்டி செக் பண்ணிவிட்டு நல்ல குவாலிட்டியில் வச்சுட்டு ஸ்பீட் இருக்கும்ல, ப்ளே ஸ்பீடு மேலே செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் மேலே செட்டிங்ஸில் ப்ளே ஸ்பீடை வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். நான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறேன் ஏன்னா ரொம்ப டைம் கன்சியூம் ஆகிறனால. ஸோ நீங்கள் ஸ்லோவாக வச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்யூனல் அவார்டு அண்ட் பூனா பேக்ட், இதை மட்டும் பார்த்து இந்த பாட்டை முடிச்சுருவோம். கம்யூனல் பாட்டு பார்த்தீங்கன்னா அவார்டு என்னென்னா, அந்த ராம்சே மேக்டொனால்ட் இருக்கார்ல பிரைம் மினிஸ்டரு, இவர் என்னென்னா அந்த கம்யூனல் அவார்டை வந்து இது பண்ணுறாரு 1932 ஆகஸ்ட் 16 இது பண்ணுறாரு. என்னடா அந்த கம்யூனல் அவார்டுனா, கம்யூனிட்டி வைஸ் வந்து அந்த எலெக்ஷன் வந்து இது பண்ணலாம், செப்பரேட் எலக்டோரேட் வந்து மைனாரிட்டி கொடுக்கலாம் அந்த மாதிரி சொல்கிறாரு. இது வந்து ஏற்கனவே காந்திக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல. ஆனால் பிஆர் அம்பேத்கர் இருக்கார்ல, ஸோ அவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, டிப்ரெஸ்டு கிளாஸுக்கு வந்து இது வந்து ரொம்ப முக்கியமான உறுதுணையாக இருக்கும், செப்பரேட்டாக எலக்டோரேட் வச்சா தான் அவங்களுக்கு வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட முடியும்னு அம்பேத்கர் சொல்ல, காந்தி என்ன சொல்கிறாரு, அப்படிலாம் இருக்காதுப்பா, போக மாறிடும்பா அப்படின்னு அவர் சொல்ல. இவங்க 2 பேருக்கும் ஒரு கருத்து வேறுபாடு வந்து 2 பேருமே ஒழுங்காக இது பண்ணாமல் இருப்பாங்க. காந்தி வந்து கோச்சுக்கிட்டு போய் இல்லை எனக்கு செட் ஆகாது, நான் போய் உண்ணாவிரதம் எடுக்கிறேன் அப்படின்ட்டு உண்ணாவிரதம் எடுக்க போயிடுவார். எப்போ பார்த்தீங்கன்னா 20 செப்டம்பர் பார்த்தீங்கன்னா 1932 காந்தி வந்து ஃபாஸ்டிங் போயிடுவார். எதுக்கு அகேன்ஸ்டானா இந்த செப்பரேட் எலக்டோரேட்ஸ் கொண்டு வரேன்னு சொல்லிடுவாங்க. காந்தி வந்து அப்போ ரொம்ப ஃபேமஸான ஆள், அதனால் அவர் உண்ணாவிரதம் போனால் ரொம்ப பெருசாக பேசப்படுவனால அதே மாதிரி பேசப்படுது. எல்லாரும் போய் இந்த யார் பிஆர் அம்பேத்கர்ட்டையும் இன்னொருத்தவர்கிட்டையும் போய் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. நீங்கள் வந்து நீங்களும் வாங்க எங்கள் கூட, நீங்கள் மட்டும் ஒரு புது ஸ்டாண்ட் எடுத்து வேணும்னு சொல்லாதீங்க, எல்லாருமே அகேன்ஸ்டாக வேணாம்னு சொன்னால் தான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கேட்பாங்க அந்த மாதிரி சொல்லி அவங்ககிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. யாருன்னா மதன் மோகன் மலவியா, ராஜேந்திர பிரசாந்த், இவங்க 2 பேரும் போய் யார்கிட்ட பேசுவாங்கன்னா அம்பேத்கர்ட்டையும் எம்சி ராஜா, அவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா டிப்ரெஸ்டு கிளாஸோட லீடர்ஸாக இருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட போய் பேசி பேச்சுவார்த்தை நடத்தி நெகோஷியேட் பண்ணி பார்த்துக்கலாம், கொஞ்ச நாள் கழித்து நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசி ஒரு ஒப்பந்தம் கொண்டு வருவாங்க. அது பேர் தான் பூனா பேக்ட். புரியுதுன்னு நினைக்கிறேன். 2 பேருமே கரெக்டானதுக்கு தான் பண்ணுறாங்க. ஆனால் அவருடைய கொள்கையில் அவர் பார்க்குறாரு, இவருடைய கொள்கையில் இவர் பார்க்குறாரு. இந்த பூனா பேக்ட் வந்து என்ன சொல்லுது, உங்க 2 பேருக்கு எது கடைசியாக ஒத்து போச்சு பார்த்தீங்கன்னா, செப்பரேட் எலக்டோரேட்ஸ் வந்து வேணாம், தனியாக அவங்களுக்கு மட்டும் எலெக்ஷன்லாம் வேணாம், ஆனால் நம்ம வந்து ஜாயிண்ட் எலக்டோரேட் வச்சுக்கிறோம், ஆனால் ரிசர்வேஷன் வச்சுக்கிறோம். அம்பேத்கரோட பயம் என்னவா இருக்குன்னா, நம்மளுக்கு வந்து ஜாயிண்ட் எலக்டோரேட் வச்சா நம்மளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு ஒரு இது. ஆனால் காந்தி என்ன சொல்கிறாரு, ரிசர்வேஷன் வச்சுக்கிறோம், ரிசர்வேஷன்னா உங்களுக்கு இத்தனை இடஒதுக்கீடு கொடுத்துட்டா யார் என்ன பண்ணுவா, திருப்பியும் நம்ம பழைய காலத்து மாதிரி போக மாட்டோம் ஒரு நம்பிக்கையில் சொல்கிறாரு. ஸோ இதுதான் பிரின்சிபல் ஆஃப் ஜாயிண்ட் எலக்டோரேட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ரிசர்வேஷன் வைஸு. டிப்ரெஸ்டு கிளாஸஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 71 சீட்லேருந்து 148 சீட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரிசர்வ்டு சீட்டு. சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சரில் 18% வந்து சீட்டு வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க டிப்ரெஸ்டு கிளாஸ்க்காக. இதனால் பூனா பேக்ட் வந்து ஒப்பந்தம் வந்து ஓகே பண்ணப்படுது. ஓகேங்களா, அவ்வளோதான் இந்த பாயிண்டில்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அன்டச்சபிலிட்டிக்கு அகேன்ஸ்டாக வந்து பிஆர் அம்பேத்கர் வந்து போராடுவார், நம்மளுக்கு தெரிஞ்சது தான். இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா டூர் வந்து போகிறாரு. யாருன்னா காந்தி. காந்தி வந்து இப்போ வந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிட்டார் அம்பேத்கரை பார்த்து. இவர் ஏன் இவ்வளோ போராடுறாரு மக்களுக்காக, அப்படி போய் ரிசர்ச் பண்ணல காந்திக்கு வந்து புரிய வருது. அன்டச்சபிலிட்டின்னு ஒன்று இருக்குது, இது வந்து மக்களுக்கு தீண்டாமை வந்து ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி அதுக்கு அகேன்ஸ்டாக போகிறேன்ட்டு சத்யா அவருடைய அந்த ஆசிரமாலேருந்து வெளியில் வந்து ஒரு ஆல் இண்டியா டூர் போவார். அதுக்கு பேர் ஹரிஜான் டூர். ஹரிஜான் டூர் வந்து அந்த லோ கிளாஸ் பீப்புள்ஸுக்காக காந்தி வந்து பண்ணுற ஒரு இது தான் அந்த டூர். போய் தெரிஞ்சுக்கிறது எப்படிலாம் இருக்காங்க, ஸோ எதுக்காக இப்படி இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இது பண்ணுறாரு. இன்னொன்று வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு, ஹரிஜான் சேவாக் சங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. எதுக்காகனா டிஸ்கிரிமினேஷன், பாகுபாடு, யாருமே இனத்தாலேயோ பிறப்புனால யாருமே தாழ்த்தப்பட்டவன் இல்லை. ஸோ அது வந்து ஒரு மெயினான கோலாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஹரிஜான் சேவக் சங்கம். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் லிக்யூர் குடிக்கிறது வந்து ரொம்ப கெட்டது, அதுலேருந்து மீண்டு வரணும். ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லி காந்தி வந்து பண்ணுறாரு. இந்த கேம்பெயின் இருக்குல்ல, இந்த ஹரிஜான் டூர், இதில் வந்து ரொம்ப முக்கியமான நிகழ்வாக எது பார்க்கப்படுதுன்னா டெம்பிள் என்ட்ரி மூமெண்ட்டு தான் முக்கியமான நிகழ்வு. டெம்பிள் என்ட்ரி டே வந்து ரிப்பீட்டட் கொஷின் இதெல்லாம் வந்திருக்கு ஏற்கனவே பல தடவை. டெம்பிள் என்ட்ரி டே வந்து என்றைக்கு செலிப்ரேட் பண்ணப்படுதுன்னா 8th January 1933 அப்போ செலிப்ரேட் பண்ணப்படுது. ஸோ இதுதான் மெயினான அந்த அன்டச்சபிலிட்டி காந்தி பண்ண அந்த கேம்பெயினில் மெயினானது டெம்பிள் என்ட்ரி மூமெண்ட்டு. டெம்பிள் என்ட்ரி டே வந்து 8th January 1933. ஓகேங்களா? இதுதான் இப்போதைக்கு. நெக்ஸ்ட் வந்து அடுத்த பார்ட்டில் வந்து சோஷியலிஸ்ட் மூமெண்ட் எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஸோ கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு தடவை பார்த்தாலே போதும், நல்லா மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகிக்கிறோம். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பார்ட்டையும் போய் பாருங்கள், பிளேலிஸ்ட்டில் இருக்கும், இல்லைனா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வச்சுருப்பேன் பார்ட் 3. ஸோ மறக்காமல் போய் பாருங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.